அப்போஸ்தலர்கள் காலத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் அந்த ஆரம்ப நாட்களில் ஆலயம் ஆராதனை அதுதான் அவருடைய வாஞ்சை. அடிக்கடி ஆலயத்துக்கு வருவது, அடிக்கடி ஆராதிப்பது, அடிக்கடி வசனங்களை கேட்பது. எவ்வளவு வாஞ்சை இருந்திருந்தா 3 நாளா இவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். 3 நாளா என்கிட்ட இருக்கிறாங்க. எவ்வளவு வாஞ்சையா வசனத்தை கேட்டிருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் மீண்டும் வரட்டும். ஆமென். கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசையர் 1:16 படி, கொலோசையர் 1:16 படி, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே அவரால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்படி என்றால் அந்த சகலமும் என்பதில் நாமும் அடங்குகிறோம். என்னையும் ஆண்டவர் தான் படைத்தார். படைத்தவர் ஒரு குறுகிய வாழ்க்கைக்காய் என்னை படைக்கவில்லை. I am not here for a short life. I am not here for a temporary life. ஒரு குறுகிய தற்கால வாழ்க்கைக்காக தேவன் என்னை படைக்கவில்லை. ஒரு நித்திய வாழ்க்கைக்காய் என்னை படைத்திருக்கிறார். I am created for eternity. நித்தியமான ஒரு வாழ்க்கைக்காக அவர் என்னை படைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒரு நோக்கத்தோடு என்னை படைத்தார். நான் எப்படி இருக்க வேண்டும் என்று முன் குறித்தார். எல்லா வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கிறோம். எப்படி இருக்க வேண்டும் என்று முன் குறித்தார். He designed. டிசைன் பண்றோம்ல, அப்ப என்ன, நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணார். எங்க இருக்கணும்னு நினைச்சார். அப்போஸ்தலர் 17:26 வாசித்தோம். ஒரு வசனம் திரும்ப படிக்கலாமா? திரும்ப வசனங்களை படிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 17:26. யார் எங்க குடியிருக்கணும்னு அவர் தான் முடிவு பண்றார். யார் எங்க குடியிருக்கணும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்றார். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்கிறாரு. முன்னால ஏற்கனவே பிளான் பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவங்க இருக்க வேண்டிய எல்லைகளையும் எல்லாம் அவர் தான் சொல்றாங்க. அவனன்றி ஓரணும் அசையாது. எல்லாம் இங்கிருந்து வந்ததுதான், இங்கிருந்து வந்ததுதான். அப்ப எல்லாமே அவர்தான். எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசுன்னு பாடுறோம். எல்லாமே அவர்தான். அர்த்தம் இல்லாம பாடியிருப்போம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தம் புரியுது நமக்கு. நிறைய காரியங்களை வசனங்களை படிக்க படிக்க அதனுடைய உண்மையான டெப்த்து, ஆழம், அர்த்தம் நமக்கு புரியுது. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அவரை ஆராதிப்பதற்காக படைத்தார். நம்மை படைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு இல்லையா? நம்மை படைத்ததற்கு சகலத்தையும் அவர் தமக்காக படைத்தார். படைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன? இந்த காரணம் என்ன? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப மகிமை என்றால் என்ன? அவரை போல வாழ்ந்து அவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும். நம்ம ஆண்டவரை புகழ் சேர்க்கிறோம் என்பது ஒன்று. அடுத்தது அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். நம்ம ஆண்டவரை புகழ்றதுனால அவருக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கூடிடாது. எப்படி நீங்க சூரியனுடைய வெளிச்சத்தை, சூரியனை என்னதான் பாராட்டினாலும் சூரியனுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்துடாது. புரியுதா உங்களுக்கு? சூரியனை நீங்க ரொம்ப புகழ்றீங்க, பாராட்டுறீங்கன்னா அதனால சூரியனுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்துடாது. சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா? பாருங்க. அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்றோம். அப்போ ஆண்டவரை ரொம்ப நம்ம பாராட்டுறதுனால அவருக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்ம கூட்டிட போறதில்லை. அவர்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக்க போறதில்லை. ஆனால் அவர் சந்தோஷப்படுவார். இவ்வளவு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? திஸ் மச் யூ நோ மீ. இவ்வளவு என்னை பத்தி தெரியுமா உனக்கு? அப்போ அதிகமாய் அவரை அறிய 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 அவரை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள அவர் மேல இருக்கிற அன்பு நமக்கு அதிகமாகுது. அவர் மேல இருக்கிற மரியாதை நமக்கு அதிகமாகுது. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகுது. ஒரு ஆமேன் கேட்கலாமா? அப்போ அவரை அறிய வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவரை அறிகிற அறிவில் வளருங்கன்னு போட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். 2 பேதுருல அதான் திரும்ப திரும்ப வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நீங்கள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நீங்கள் கனி கொடுக்கலாம். அதனால அந்த வசனம் அப்படிதான் முடியுது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எப்படி முடியுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். grow in the knowledge of Jesus Christ. அவரை அறிகிற அறிவில் வளருங்க, அறிவில் வளருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும்னு ஒரு ஆளை பத்தி சொல்லணும்னா நீங்க அவரோட பழகி இருக்கணும். எல்லாருமே சொல்லலாம், உங்க பிரதமர் யாருன்னா உடனே சொல்லலாம். இன்னும் எவ்வளவு நமக்கு அவரை பத்தி தெரியும்? முதலமைச்சர் யாருன்னா எங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் அவரை தெரியும்? தெரியற அளவுக்கு நம்ம நெருங்கி பழகல. நமக்கு தெரிஞ்சது தூரமா ஒண்ணு தெரியும், பிரதமர்னு தெரியும், முதலமைச்சர் தெரியும். ஆனா அவர் பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க, கட்சியில் இருக்கிறோம், அவங்களுக்கு நம்மளை விட அதிகம் தெரியும். ஏன்னா நெருக்கமா இருக்காங்க, நெருக்கமா இருக்காங்க. அவருக்கு கார் ஓட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னும் தெரியும். ஏன்னா டெய்லி அவங்கள பாக்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, ராத்திரி பகலா, அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். ஸோ மோர் க்ளோஸ், மோர் இன்டிமசி, நெருங்கி நெருங்க நெருங்க தான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆண்டவர்கிட்டையும் அப்படிதான், நெருங்கி வர வர வரதான் அவர் அதிகமாக அறிந்து கொள்வோம். அவரை பற்றி நமக்கு இன்னும் சரியா தெரிய வேண்டிய அளவு தெரியல. எப்படி தெரிந்து கொள்றோம்? வசனத்தின் மூலமா தான், வசனத்தின் மூலமா தான். அதனால தான் வசனங்களை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை படியுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, ராத்திரி பகலா இதை தியானம் பண்ணுங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தண்ணியில இறங்கி ஞான ஸ்நானம் பெற்றோம் இல்லையா? அதை தான் பிரம்மாண்டமா நினைக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு தெரியணும், எவ்வளவு அறியணும், வளரணும். மரம் நான் வளரணும், செடி நான் வளரணும். நீங்கள் வளரும்படி அப்படின்னு போட்டுக்கு போய், நீங்கள் வளரும்படி 1 2 3 சொல்லுவோம். 1 2 3னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன போட்டிருக்காங்க? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். பிறந்த குழந்தை ஒன்று தூங்கும், இன்னொன்று சாப்பிடும். அதுதான் செய்யும். ஒன்று சாப்பிடும், அடுத்து தூங்கும். குழந்தைக்கு வேற என்ன வேலை இருக்கு? வசனம் படிக்கிற விஷயத்துல அதுல மட்டும் குழந்தைய போல இருக்கணுமா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் 8 மணி, மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சு, நைட்ல 8 மணிக்கு, இப்படி நம்ம சாப்பிட்ற மாதிரி குழந்தைய வச்சிருப்பாங்களா? அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. அது ஆனா உடனே ஏதாவது கலக்கி கொடுத்துருவாங்க. அப்போ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. வசனம் படிக்கிறதுல அப்படி இருக்கணும், குழந்தை போல இருக்கணும். ஆனா குழந்தையா இருக்கக்கூடாது, வளரணும். வசனம் படிக்கிறதுல குழந்தை போல இருக்கணும். அடிக்கடி சாப்பிடுதில்ல, அதை சொல்றாரு பேதுரு. வசனம் படிக்கிறதுல ஒரு குழந்தைய போல, அது அடிக்கடி பாலை உணவாய் கொள்வது போல நாம வசனத்தை அடிக்கடி படிக்கணும். சும்மா இருந்தா அப்படி பைபிளை திறந்து பார்க்கணும். இல்லை ஏதோ இன்னைக்கு ஒன்று படிச்சமே புரியலையே எடுத்து பார்க்கணும். ஏதோ காலையில் ஒருக்கா திறந்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு மூடிட்டு, ராத்திரி ஒருக்கா திறந்து சரி 5 அதிகாரம் படிக்க சொன்னார் பாஸ்டர். சங்கீதம் படித்தா ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படித்தா ஒரு மாதத்தில் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி காலையில் படிச்சுட்டு 15 நிமிஷம் ஆகலை. இன்னைக்கு காலையில் 5 சங்கீதம் வாசிக்கிறதுக்கு 61லேருந்து 65 வரைக்கும் காலையில் வாசிச்சு ஒரு 12 நிமிஷம். ஏன்னா சின்ன சின்ன சங்கீதம். அடுத்து அது புரியுதா நமக்கு, அதில் என்ன சொல்லியிருக்கு? ஸோ சபைக்கு வர்றதுனால அதுலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு வசனத்தை தியானம் பண்ணுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமீன் சொல்லாம எத்தனையோ வசனங்களை தியானிக்கிறோம். ஒரு சின்ன வசனத்தை திரும்ப மனசுக்குள்ள வச்சு அதை தியானம் பண்ணி அதையே நினைச்சு அதன் வழியில நம்ம நடக்கிறோம். இப்போ ஆண்டவர் வளரும்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வளரணும். ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது. வளராத, நான் சொன்னேன்ல இந்த பிளாஸ்டிக் பொம்மைலாம் அழகா வச்சிருக்க பூ எல்லாம், இது ஒரு நாள் வளராது பாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். அந்த செடி மாதிரி வச்சாலும் பூ மாதிரி வச்சாலும் வளராது. ஆனால் ஒரிஜினல் செடி பாருங்க, ஒரிஜினல் ஒரு மரத்தை பாருங்க, அது வளரும், அவர் துளிர்படும், அவரை பூக்கும், அவரை காய்க்கும், காய்க்கிறதுனா காய்க்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிளாஸ்டிக் செடி மாதிரி ஷோவுக்கு இருக்கிற வாழ்க்கை, அது டெய்லி வளர வேண்டிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும். வளர 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 வித்தியாசங்கள் வரும். சுவாபங்களில் வளர்ச்சி, நம்முடைய சுவாபங்களில் வளர்ச்சி. வசனம் கேட்க 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 நம்ம பழைய ஆளாக இருக்கவே மாட்டோங்க. ஒரு அல்லையில சொல்லாமா
வசனம் படிக்க 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 வசனம் வந்து அப்படியே நம்மளை அந்த சோப்பு போட்டு கழுவுற மாதிரி, ஆசிட் ஊற்று கழுவுற மாதிரி வசனம் நம்மளை நல்லா சுத்திகரிச்சு நீங்களே உங்களுக்கே தெரியாது மாறிடுவீங்க. வசனம் அந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு மகிமையை கொண்டு வரதான் நம்மளை படைச்சார். மகிமைனா என்ன? அவருடைய சுவாபம், அவருடைய வெளிச்சம். அவர் வெளிச்சம் நம்ம மூலமா வெளிப்படணுங்கிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம். உங்ககிட்ட ஒரு வெளிச்சம் இருக்கு. அது என்ன வெளிச்சம்? மெழுகுவர்த்தியை கொளுத்திக்கிட்டு இப்படி கையில போறதா? ஒரு குத்து விளக்க கையில் எடுத்துட்டு போறதா? இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற வெளிச்சம் என்பது என்ன? நற்கிரியை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை, மத்தேயு 5:16, எப்படி மகிமைப்படுத்துறீங்க? நற்கிரியை செய்றீங்க. அதுதான் வெளிச்சம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை. பரவாயில்லப்பா. அப்ப நாம செய்யற நற்கிரியைகளை ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்களாம். ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கை மூலமா ஆண்டவர் மகிமைப்படுறாரு. எப்போ? ஒரு நற்கிரியை செய்யும் போது. சும்மாவா ஜெபம் பண்றோம்? தினமும் காலையில கையில உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி வந்தாரு. நாம திடீர்னு மேலே வந்தேன். கீழே பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே சத்தமாக கேட்குது. இங்கே யார் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு தம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் கீழே அங்கே பைபிள் வாசிக்கிறது தெரியாது போல. புதுசாக ஒருத்தர் வந்தார். அவர் வந்தால் பார்த்தேன், தம்பி கீழே பைபிள் படிக்கிறாங்க, கீழே வரீங்களா? யார் என்னன்னு கேட்டேன். நான் ஊழியம் செய்கிறையான்றார். சரின்ட்டு அவர் கீழே வாங்க, அங்கே போய் பைபிள் படிக்கலாம் வாங்க, அங்கே ஏன்னா உட்காருங்க, இங்கே தனியாக இருக்கிறீங்களே, கீழே வாங்க. ஒரு பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். என்ன செய்கிறீங்க? என்ன பண்ண? ஊழியம் செய்கிறேன். ஒரு ஊழிய பயிற்சி ஒன்று இருக்குது, போகிறீங்களா? ஒரு பயிற்சி எடுத்து ஊழியம் செய்யுங்க. எங்கள் சபையிலேருந்து 2-3 பேர் ஊழிய பயிற்சிக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். எங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, எப்படி வீடு வாடகை என்ன ஏது எல்லாம் விசாரித்தேன். மனைவி குழந்தை கல்யாணம் ஆயிட்டா? ஆமாம். குழந்தை இருக்கா? இல்லை, இப்போ தான் பிரசவத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். வாடகை வீடு இவ்வளவு. அவர் கேட்ட உடனே ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்வோம். அவர் என்கிட்ட ஒன்றுமே கேட்கல. நேராக நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், கொஞ்சம் காசு எடுத்தேன், ஒரு கவரில் போட்டு வச்சிங்க தம்பி அப்படி சொன்னேன். அவர் அது எதிர்பார்க்கல, என்கிட்ட கேட்கவும் இல்லை. ஆனால் எனக்கு செய்யணும். ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு, ஒரு சின்ன உதவி செய்வோம். ஜெபம் பண்ணுறவன், இன்றைக்கு என்னை யாராவது ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. ஃபோனில் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறோம், அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம். ஒருத்தர் எனக்கு ஒரு மே மாதம் 1ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கிறீங்களா பாஸ்டர்? மெட்ராஸில் ஒரு சர்ச்சில் மீட்டிங் இருக்குது, வர முடியுமான்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னால் அதை பார்த்த உடனே சாரி வர முடியாதுன்னு போட்டால் போதும் இல்லையா? அவ்வளோ போதும் இல்லை? நீங்கள் வர முடியுமான்னு கேட்டால், மே மாதம் 1ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டால், இல்லை சாரி. அப்போ இல்லை சாரி வர முடியாது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன் எக்ஸ்ட்ரா. அந்த இருக்கிற அவசரத்தில். அது அவருக்கு பரவாயில்ல, நம்ம மீட்டிங் டேட் தான் கேட்டோம், பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா நம்மளை விசாரிக்கிறாரே, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க. சில ஜப குறிப்பெல்லாம் எழுதி அனுப்புவாங்க ஃபோனில். இதுதான் நம்ம ஆட்டிடியூடுங்கிறது, நம்ம சுவாபம். நம்ம ஒரு படத்தை போட்டு கும்பிடு போட்டு இல்லைன்னா முடியாது. நிறைய பேர் பொம்மை எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு சோம்பேறித்தனம் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தை டைப் பண்ணாமல் ஃபோனில், அதுலேயும் ஒரு சோம்பலாக இருந்து 2 டைப் பண்ணணும். ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த் டைப் பண்ணணும், காட் பிளஸ் யூன்னு டைப் பண்ணணும். சும்மா பொம்மைகளை போட்டு அங்கே இங்கேருந்து கடன் வாங்கி இரவல் கோடாரி, அது இரவலாய் வாங்கப்பட்டதே அப்படின்னு கிணத்துல விழுந்த உடனே, குளத்தில் விழுந்த உடனே ஒரு நல்ல காலம் எலியா மிதக்க வச்சாரு பாருங்க. யாருக்கிட்டையாவது இரவல் கோடாரியெல்லாம் வாங்கி கதையை ஓட்டாதீங்க. ஒரு அல்லையில் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. புரியுதா நான் பேசுறது? உங்களுக்கா ஸ்பான்டேனியஸாக தெரியணும். சின்ன ஒரு காரியம் ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு அல்லையில் கேட்கலாமா? ஏதாவது ஒரு காரியம் நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்தோமா? ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு ஃபோனில் பேசுகிறோம், ஒருத்தருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு காலையில் மலேசியாவிலிருந்து. ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு விசாரித்தேன்,
அப்போ நீங்கள் அவர் ஒரு வார்த்தை கேட்டவுடனே கேட்டேன், நீங்கள் இலங்கையான்னு கேட்டேன். அதான் உடனே கண்டுபிடிச்சலாங்க பேசுகிறத. சில ஆட்கள் வாயை திறந்தாலே இந்த ஊரை கண்டுபிடிச்சலாம். அதில் சொல்லாமல் வாய் திறந்த உடனே இலங்கையான்னு கேட்டேன். ஆமாம், நான் மலேசியாவில் இருக்கிறேன் அப்படின்னு பேசினேன். ஒரு மீட்டிங் விஷயமா பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 2 வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவருக்கு மீட்டிங்கை பற்றிலாம் விட்டுட்டோம். அப்புறம் அவர் குடும்பத்தை பற்றி பேச, விசாரிக்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிலாம் பேசி பிறகு ஒரு நாள் பார்ப்போம், நான் வந்தேன்னா பார்ப்போம் அப்படின்னு பேச அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாரா, காசு கொடுக்கறதுனால இல்லை, ஒரு வார்த்தையில் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிறோமா, நம்ம செயலில் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிறோமா, அதுதான் தேவனுக்கு மகிமை. ஒரு ஆமேன் கேட்கலாமா? டெய்லி யாராவது ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நற்கிரியைகள் தான் வெளிச்சம். நம்மகிட்ட ஒரு வெளிச்சம் டெய்லி உதிக்கணும்னா நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை பிதாவை எப்படி மக்கள் மகிமைப்படுத்துவாங்கன்னா, என்கிட்ட ஒரு வெளிச்சம் தெரியணும். அந்த வெளிச்சம் என்பது நல்ல செயல்கள். காயினுடைய கிரியைகள் சொல்லுங்க பொல்லாதவைகள். காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் வாசிக்கிறோம். அன்பா பேசிட்டு தனியா கூட்டிட்டு போய் தம்பியை கொலை பண்ணானே, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அவன் ஆட்டிடியூடே சரியில்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனா ஒரு வார்த்தையும் ஆபேல் பேசின மாதிரி பைபிள்ல இல்லை. இல்ல ஒரு வார்த்தை கூட ஆபேல் பேசின மாதிரி இல்லை. ஆனா வசனம் அவன் சொல்லுது, அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான், பேசுறான். ஒரு வார்த்தையும் பேசின மாதிரி இல்லை. பேசியிருப்பார், அண்ணன் கிட்ட அப்பா கிட்ட பேசாம இருந்திருப்பாரா? ஆபேல் பேசினதா ஒண்ணுமே இல்லை. காயின் பேசினது இருக்கு. ஆனா ஆபேல் மரித்து போய் அவன் இன்னும் பேசுகிறானே. ஒரு ஆமேன் கேட்கலாமா? அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, போகிற இடத்துல வருகிற இடத்துல நம்முடைய செயல்கள் தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். நம்முடைய சுவாபங்கள் கோபத்தோட ஒருத்தர் வந்தாலும் நம்ம சாந்தமா பதில் சொல்றோமா? அது எப்படி, நான் இவ்வளவு கோவப்பட்டேன், அவர் கோவப்படலையே, நான் தான் அவ்வளவு வேகமா போனேன், அவர் எவ்வளவு சாஃப்டா இருந்தாங்களே, அது. இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றணும். நம்மளை மாற்றணும். மாற்றம் தன்னால வந்துடாது. கீழே எழுதி போட்டிருக்கோல்ல, நான் மாறுவேன், நான் மாறணும், நான் மாறியே தீரணும். சாதாரண வார்த்தை இல்லை. பார்த்தீங்களா, நம்ம ஆஃபீஸ் பிளாக்குக்குள்ளே போகும்போது நான் மாறுவேன், நான் மாறணும், நான் மாறியே, ஐ ஹாவ் டு சேஞ்ச், ஐ வில் சேஞ்ச். இல்லை, நான் மாறணும். அப்போதான் கிறிஸ்து வெளிப்படுவார். ஒரு ஆமீன் கேட்கலாமா? இப்போ மகிமையை எப்படிலாம் கொண்டு வர ஒரு 5 காரியங்களை சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். முதல்ல மகிமைக்காக சிருஷ்டித்தார் பார்த்தோம். இப்போ அவருடைய மகிழ்ச்சிக்காக சிருஷ்டித்தார். மகிழ்ச்சிக்காக, அவர் சந்தோஷப்படுறதுக்காக. நேற்றைக்கு படித்தோம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். அங்கே புதிய மொழிபெயர்ப்பில் உம்முடைய சித்தத்தினாலே நீர் எல்லாவற்றையும் அப்படின்னு இருக்கு இல்லையா, உம்முடைய மகிழ்ச்சிக்காக இருக்கு. நியூ டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு வசனம் படிங்க, 149 சங்கீதம் 4 வசனம், Psalm 149 verse 4. பிரியம் வைக்கிறார். அது எப்படி தெரியுமா இருக்கு? கர்த்தர் தம்முடைய ஜனங்களில் களி கூறுகிறார். God is rejoicing. The Lord is rejoicing. கர்த்தர் தம்முடைய ஜனங்களில் மகிழுகிறார். அப்ப அவருடைய மகிழ்ச்சியே என்னுடைய குறிக்கோள். அதான் நேற்றைக்கு அவருடைய மகிழ்ச்சி, அவர் சந்தோஷம்தான். இந்த கம்பெனிகள் சொல்லுவாங்கல்ல, உங்கள் திருப்தி தான் எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல, யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் சர்வீஸா. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை, அது வேற. உங்க திருப்தி தான் எங்களுடைய, யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் சர்வீஸ். நீங்க திருப்தியா இருக்கிற அளவுக்கு நாங்க உங்களுக்கு சேவை செய்ய விரும்புறோம். ஒரு வண்டி வாங்க போங்க, வாங்குறீங்க, வாங்க சார், 4 பேர் வந்து நம்ம கூப்பிடுறோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏதோ 4 வண்டி வாங்க போற மாதிரி. வாங்க ஐயா, இங்க உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, நம்ம கேட்டு உட்கார வச்சு அவங்க சேவை. ஏன்னா நம்ம அவங்கள விட்டு போயிடக்கூடாது. நல்ல இடங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அப்படிதான். ஒரு ஹோட்டல்ல போனா வாசல்ல இருக்கிற ஆள்லேருந்து உள்ள போற வரைக்கும் 5-6 பேரை கிராஸ் பண்ணி தான் போகணும். இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசல்ல சிலருக்கு அந்த ஏசி ஹோட்டல்களில் கண்ணாடி டோர் போட்டிருந்தா அப்படியே எல்லாட்டிலும் அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா மகாராஜாமா இருப்பார். அவருடைய ட்ரெஸ்ஸு பயங்கரமா, அங்கேயானு கதவை திறந்து அந்த அந்த நடந்துக்கிற விதம்,
உள்ள போனேன். சார் எத்தனை பேர் சார் கேட்பாங்க. 3 பேரா 4 பேரா? இப்படி உட்காருங்களா? இல்லைங்க அங்கதான் உட்காருங்க சார். இந்த பேசுற விதம், ஏன்னா நம்ம அவங்களுக்கு தேவை. காந்தியடிகள் சொன்ன மாதிரி கஸ்டமர் தான் நம்முடைய முதலாளி. அல்ல சொல்லுங்க, நம்ம முதலாளி இல்லை. நம்ம முதலாளி கல்லாப்பேட்டில் உட்காந்தோன்னா கல்லாப்பேட்டில் ஈ தான் ஆடும். நம்ம கஸ்டமர் மாதிரி இருக்கணும், அவங்கள முதலாளியா நினைக்கணும். ஐயா வாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அந்த ஓனரே வந்து பார்க்குறாரு. அப்படி யாரோ நம்ம சாப்பிட்றத வச்சு பார்த்துக்கிட்டா பார்த்தா அவர் இப்படி முதுகில் கையை வச்சுக்கிட்டு. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பாண்டிச்சேரி போனோம். சம்பத் ஃபேமிலிலாம் கூட வந்தாங்க. அப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தாரு. ஏன் இவர் பார்க்குறாரு? அங்கே தான் இடம் இருக்கே, உட்கார வேண்டியதான். நாங்கள் நினச்சா எல்லாம் ஒழுங்காக சர்வ் பண்ணியிருக்காங்களா, நல்லா கொடுத்துருக்காங்களா முதலாளி. அடுத்த முறை அந்த கடைக்கு போவோம் தானே, கூப்பிட்டு ஏன் இதை வச்சிருக்கிற, ஏன் இப்படி வச்சிருக்க, ஏன் இதை குறைவா வச்சிருக்க, ஏன் சரியில்லாமல் வச்சிருக்கிறேன்ட்டு அந்த ஆட்களை போட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுடைய சேவை. ஆண்டவருடைய திருப்தி தான் நம்முடைய சேவை. அதான் பாயிண்ட் இருப்போம். அல்ல சொல்லாம உங்கள் திருப்தியே எங்கள் சேவைங்கிற மாதிரி, ஆண்டவரே உங்க சந்தோஷம் தான் என்னுடைய நோக்கம். யுவர் ஜாய் இஸ் மை மோட்டோ. உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்க எதை நான் செய்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அதுதான். அந்த ஆட்டிடியூடோட வாழணும். எந்த வேலையை செய்தாலுமே அழகா இருக்கு எபேசியர்ல, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. என்ன செஞ்சாலும், எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அதை கர்த்தருக்குன்னு செய்யுங்க. நீங்க கர்த்தருக்குன்னு செய்தீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. மனுஷர்களுக்கு என்று செய்யாமல். அப்ப சின்ன சின்ன வேலையில கூட நம்ம கவனிக்கணும். அல்ல சொல்லாம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவருக்காக செய்யும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது எப்படிங்கிற இன்னொரு லெவல் பார்ப்போம். அல்லது அவரை சிரிக்க வைப்பது எப்படி, how to make him joyful, இல்லைன்னா how to make him happy, how to make him smile. அவரை நம்மளை பார்த்தா ஒரு சிரிக்கிற மாதிரி அப்படின்னா அவர் உள்ளம் மகிழ்வது போல நடப்பது எப்படி, அவரை சந்தோஷப்படுத்துவது எப்படி, அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 6:25 படிங்க. எண்ணாகமம் 6:25. இன்னொரு 119 சங்கீதம் 135 வசனம் படிங்க. இது பழைய தமிழ். பழைய தமிழ். அதுக்கு புதிய தமிழ் என்ன இருக்குன்னா, கர்த்தர் உன்னை பார்த்து புன்னகை புரிவாராக என்று. புது டிரான்ஸ்லேஷன், கர்த்தர் உன்னை பார்த்து புன்னகை புரிவாராக. ஒரு ஆளை பார்த்து அவர் சிரிக்கிறாருங்க, இல்லை அவர் சிரிக்கிறாரு, அவர் என்ன பார்த்து சிரிக்கிறார், நான் அவரை பார்த்து சிரிக்கிறேங்கிற மாதிரி கர்த்தர் உன்னை பார்த்து சிரிப்பாராக, மகிழ்ச்சியாக இருப்பாராக. மே த லார்ட் ஸ்மைல் ஆன் யூ when he looks at you, let him smile. கர்த்தர் உன்னை பார்த்து புன்னகை புரிவாராக. ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் சிரிப்பு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் லக்கு என்ன? தேவனை சிரிக்க வைப்பது. அதான் சிம்பிளா தமிழ்ல புரியணும்னா, தேவனை சிரிக்க வைப்பது அப்படின்னா சந்தோஷப்படுறது. இந்த சின்ன பிள்ளைகளை சிரிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்றோம் இல்ல? சில ஆட்கள் சிரிக்க வைக்கணும்னு நினைச்சு அழ வச்சிருவாங்க. சின்ன பிள்ளைகளை சிரிக்க வைக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அது ஓன்னு அழுது. சின்ன பிள்ளைகளை சிரிக்க வைக்கிறதுக்கு தெரியணும். அப்போ சின்ன பிள்ளைகளை சிரிக்க ஒரு முறை சிரிக்க வச்சிங்கன்னா அடுத்த முறை பக்கத்தில் வரும், நம்மளை பார்த்தா வரும். அதே போல தான் ஆண்டவரை சிரிக்க வைக்கிறது எப்படி, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது எப்படி, ஹவு டு மேக் ஹிம் ஹாப்பி, ஹவு டு க்ளோரிஃபைன்னு சொன்னேன். எப்படி அவரை மகிமைப்படுத்துறது? நம்முடைய வாழ்க்கையின் சுவாபங்கள் மூலமாய், அவரை போல வாழ்வதின் மூலமாய். இப்போ அவரை சந்தோஷப்படுத்துறது தான் என் குறிக்கோள், என் வாழ்க்கையின் குறிக்கோளே. நான் எதை செய்தாலும் எல்லாவற்றின் மூலம் அவர் சந்தோஷப்படுறாரான்னு யோசிக்கணும். அவர் சந்தோஷப்படுறாரான்னு யோசிக்கணும். இது இப்படிதான் யோசித்து வாழணும். இதுதான் நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. சபைக்கு வரும்போது மட்டும் கர்த்தரை பாடி ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 168 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் நம்ம சபையில் இருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு நாம் செய்கிற ஊழியம் என்று நினைத்து விட்டு மீதி 166 மணி நேரமும் எப்படி வாழ்ந்தால் என்னன்னு வாழ்ந்தீங்கன்னா தேவன் உங்களை பார்த்து வருத்தப்படுவார்.
நம்மை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படுவார். இப்போ பைபிளை கையில் எடுக்கிற நேரம் மட்டும் இல்லை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற நேரம் மட்டும் இல்லை, கை உயர்த்தி பாட்டு பாடுற நேரம் மட்டும் இல்லை, அன்றாட நம்முடைய ரொட்டீன் லைஃப், அவர் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை முறை. த வே ஐ லிவ். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை நான் நடந்து கொள்ளுகிற விதம், நான் வாழ்கிற விதமே அவருக்கு என்ன செய்யலாம்? சந்தோஷத்தை கொண்டு வரலாம். ஆமீன் கேட்கலாமா? யாராவது ஒருவருக்கு நீங்க ஆசீர்வாதமா மாற்றோம்னா எப்பவுமே ஏதாவது காசு கொடுக்கறதா? இல்லை, ஒரு வார்த்தை, ஒரு செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பல்லாவரத்தில் அந்த ரோட்டில் அந்த பக்கம் போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு இந்த பக்கம் வர்ற வழியில் ஒரு அம்மா கீழே உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு பார்சல் அது யாரோ கொடுத்துருக்காங்க, அதை அப்படி பிரித்து கொடுன்னாங்க. நான் தாண்டி போயிட்டேன், இந்த கேமரா ஸ்டாண்டு வர போயிட்டேன், ஏதோ அவசரத்தில் போயிட்டேன். ஐயோ, ஒரு அம்மா அந்த பார்சலை பிரித்து கொடுன்னு கேட்குறாங்களே, நம்ம அதை தாண்டி வந்துட்டோமேனு திரும்பி போய் ஹெல்ப் பண்ணலான்னுக்குறக்குள்ள இன்னொருத்தர் அதை பிரித்து கொடுத்தாங்க. அடப்பாவுமே, நமக்கு போயிடுச்சுடா அந்த ஆசீர்வாதம், நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சேன். சின்ன உதவி. ஒரு ஆளை, கண்ணு தெரியாத ஒரு ஆளை கையை பிடிச்சி, அந்த நமக்கு இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல், நமக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஒரு ஆளை பார்த்து பேச நேரம் இல்லை, நமக்கு யாரோடையும் பழக நேரம் இல்லை, ஒரு உதவி செய்ய நேரம் இல்லை, எல்லாம் நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஐயோ விட்டுட்டனே, மிஸ் பண்ணிட்டனே, இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கை வைத்து ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஹல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களிடம் செய்யாமல் இராதே. நன்மை செய்ய உனக்கு ஒரு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களிடம் செய்யாமல் இராதே. ரொம்ப இந்த மாதிரி உதவி செஞ்சு நீங்க சந்தோஷப்பட்ட நாள் இருக்கா? உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்தா சந்தோஷப்பட்டதை நான் கேட்கல. ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருங்க, நான் அதை கேட்கல. நீங்க யாரையாவது கடவுள் மாதிரி போய் காப்பாத்திருக்கீங்களா? ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின நாட்கள் இருக்கா? ஒரு பசியுள்ள மனிதனுக்கு ஒரு ஆகாரம், ஒரு ஏழைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஏதோ உதவி தானே சரீர பிரகாரமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவளிடம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்யாமல் இராதே. எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்க எல்லாமே நம்ம ஒரு நன்மை செய்யும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லாமா?